நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த ப்ராசஸை என்ன பண்ணுறோம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமான்றது தான் பிரச்சனை. எல்லாத்தையுமே செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம் சொன்னாங்கன்னா செய்கிறோம். உடம்பு ஏற்றணும் அப்படின்னா 2 நாளைக்கு போய் ஜிம்முக்கு போகிறது, நல்லா சாப்பிட்றது, அது ஒரு 3 நாள் விட்டுறது, வலி இருக்கும், ஐயோ வலிக்குது. எல்லாத்தையுமே 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் இப்படி இருந்தால் எண்ட் ரிசல்ட்ஸ் வில் நாட் பி குட். அதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயம் கன்சிஸ்டன்சி தான். அதுதான் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், இஃப் யூ பிளான் சம்திங், அதுதான் நம்ம கோல் சொல்கிறோம், எய்ம்னு சொல்கிறோம், whatever. If you want to achieve this, you should work. Simple as that. வேற எதுவுமே கிடையாது. No shortcut, only hard work. ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா அதற்கான முனைப்பும் அதற்கான செயலும் செஞ்சே தீரணும், வேற வழியே இல்லை. தலை சிறந்த சொல், உலகத்திலே தலை சிறந்த சொல் என்ன தெரியுமா? செயல். அப்போ நம்ம அந்த செயலை தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா விடாம செஞ்சுட்டே இருக்கோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். நாளைக்கு காலையில நான் டெய்லி ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கேன் சார், காலைல 6 மணிக்கு போயிடுவேன். இன்னைக்கு காலைல தலை படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஷோ 6 மணிக்கு. இப்போ எனக்கு தலை முக்கியமா, என்னோட பாடி முக்கியமா, ஜிம் முக்கியமானா உனக்கு ஜிம் தான் முக்கியம். யூ வில் கெட் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னும் பார்க்க போற நிறைய லைஃப்ல நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துல லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் will be there. இது எல்லாம் தாண்டி வரவங்க என்ன பண்ண முடியும்? நாம நினைச்ச இலக்கை அடைய முடியும். ஜெயிக்கிறது தோக்குறது வேற, அது வேற. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வேற. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதை விடவே கூடாது லைஃப்ல. ஸோ அதை மனசுல எப்பயுமே வச்சுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இன்னைக்கு நம்ம காலையில 9 மணிக்கு இங்க போனோம்னா we should get ready at 7 o'clock. 7 மணிக்கு எழுந்துரு, கெட் ரெடி ஆகி ஒரு 8:30 அங்க போய் உட்கார்ந்துரு. nothing wrong. 9 மணி தானே, 9:10 போனா போகுது, 9:30 போனா போகுது. அதாவது என்ன சொல்றாங்க, நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய முதல் நாளுடைய தோல்வி எங்க தெரியுமா ஆரம்பிக்குதா? நீ அலாரம் வச்சுட்டு காலைல எழுந்து அந்த ஸ்னூஸ் பண்ற பத்தியா, அங்கேயே அந்த நாளுடைய தோல்வி ஏற்படுத்துக்கலாம். அப்ப எவர் ஒருவர் தோல்வியை நோக்கி அந்த நாளை எப்படி கடத்துறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நாம அலாரம் ஒன்று வைக்கிறோம், அந்த அலாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நாமளே எடுத்து 6 மணிக்கு ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குறோம். அதுதான் அந்த நாளினுடைய முதல் தோல்வின்றாங்க. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, we should get up. 6 மணிக்கு வைக்கிறேன்னா அலாரம் 5:59க்கு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணணும். அலாரத்துக்கே டஃப் கொடுக்கணும். That is what called as consistency, focus and hard work. See, இந்த வயசுல நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா sure you can do anything and everything. ஜெயிச்சவங்க எல்லாருமே, சரியா, நல்ல அவுட்புட் கொடுத்தவங்க எல்லாருமே they are all doing the work in a consistent way. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது ஆக்சுவலி. இப்போ இல்லை, படிப்புல மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல நம்மளுடைய எல்லா டிசிஷன் மேக்கிங்லயும் அந்த கன்சிஸ்டன்சி தான் லைஃப்ல மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போய் செய்யும். ஸோ அதனால பி ஹார்ட் ஒர்க்கிங். சொல்லா மட்டும் இல்லாம செயலா செஞ்சு பாருங்க. கீப் டூயிங், கீப் பிராக்டிசிங். நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ராசஸ் ப்ரோக்ரஸ் நோக்கி போகுதா அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அவுட்புட்டை வச்சு தான் கிடைக்க முடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய கேள்விகள் இருந்துச்சு உங்க பேரண்ட்ஸ்க்கு. என் பையன் மார்க் எடுக்கல, மார்க்லாம் திரும்ப சொல்லிட்டு ஒரே விஷயம், இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை முழுசா முடிச்சா மட்டும்தான் மார்க்ஸ் வரும்னு. நடந்தா இப்போ நடந்தா, ஆனா இந்த ப்ராசஸை ஒழுங்கா பண்ணிக்கலாம்னா எனக்கு தெரியாது. அதை பண்றதுக்கு நான் அவங்களை பிடிச்சி இருக்கேன். எப்படி ஒரு 60% நான் செஞ்சு வச்சிருப்போம். அந்த 60%க்கான அவுட்புட்டே இவ்வளவு சூப்பரா இருக்கும்பொழுது, அப்ப அந்த ப்ராசஸை ஒழுங்கா நம்ம செஞ்சோம்னா, கன்சிஸ்டண்டா செஞ்சோம்னா அதனுடைய அவுட்புட் வேற மாதிரி வரும். சரியா? இன்னொரு விஷயமா சொல்லிடுறீங்க. இந்த வயசுல ஒரு பாய்க்கு ஒரு கேர்ளை பார்த்து ஒரு இனக்கவர்ச்சி ஏற்படும். அது ரொம்ப நேச்சுரல். ஒரு கேர்ளுக்கு ஒரு பாயை பார்த்து ஒரு இனக்கவர்ச்சி ஏற்படும். அது ரொம்ப நேச்சுரல், குவைட் நேச்சுரல். அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அந்த பொண்ணு என்ன பாக்குது, அந்த பொண்ணை எங்க கண்டுபிடிக்க போறோம் பின்னாடி போயிட்டுனா உன் வாழ்க்கையை வச்சுருக்க.